மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் என்ன நன்மை? மந்திரங்களை ஜபம் செய்வதன் மூலமாக நம்முடைய உடம்பானது பலம் பெறுகிறது என்பதுதான் நேரடியான பதிலாக இருக்கும். ஆனால் மந்திர சக்தி அப்படிங்கிறது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை உணர்வதற்கு, அதனை பலப்படுத்துவதற்கு நமக்கு பெரிதும் துணை புரிகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் என்ன நன்மை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். வெறுமனே அப்படியே போய் வணங்கினால் போராதா? எதற்காக மந்திரங்களை உச்சாடனம் செய்ய வேண்டும்? இந்த மந்திரங்களை சொல்வதால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதுதான் அந்த நேயரினுடைய கேள்வியாகவே அமைந்திருக்கிறது. நம்மில் பலருக்கும் இந்த சந்தேகம் என்பது தோன்றி இருக்கலாம். எதுக்காக இந்த மந்திர ஜபத்தை பண்ணணும்? பேசாம அப்படியே போய் நம்ம சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணா பத்தாதான்னு சொன்னா, இந்த மந்திரங்களை ஜபம் செய்வதன் மூலமாக நம்முடைய உடம்பானது பலம் பெறுகிறது என்பதுதான் நேரடியான பதிலாக இருக்கும். எதுக்கு சார் நான் மந்திரத்தை போய் ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதாவது ஒன்னொன்னுத்துக்கு ஒரு லாங்குவேஜ்ங்கிற மாதிரி வச்சிருப்பா தெரியுமா? இந்த காலத்து குழந்தைகள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னா, ஒரு கம்ப்யூட்டர் இயங்கணும்னு சொன்னா அதற்கு ஒரு கோடிங் அப்படிங்கிறத வச்சிருப்பா தெரியுமா? ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது இயங்கணும்னு சொன்னா அந்த சாஃப்ட்வேருக்கு ஒரு கோடிங்கிறத வச்சிருப்பா. அந்த கோடிங் கரெக்டா பண்ணும் பொழுது, அதாவது அதற்குரிய லாங்குவேஜ் அப்படிங்கிற பேர்லயே வச்சிருப்பா. C++ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவா தெரியுமா? அந்த C++ நான் கத்துக்கிறேன்னு சொல்லுவா. எதற்காக? அந்த மொழியை கற்றுக்கொண்டு அந்த மொழியினை நான் கமாண்டாக கொடுக்கும் பொழுது என்னுடைய பணியானது எளிமை அடைகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இல்லையா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல? அதே போலத்தானே இங்க ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் என்பது ஒரு இறை சக்தி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். மிகப்பெரிய சூப்பர் கம்ப்யூட்டராகவே மனிதனுடைய மூளையே ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொல்றார். இந்த மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி தான் அந்த சூப்பர் கம்ப்யூட்டரை இயக்கி கொண்டிருக்கிறது. அப்போ அதற்குரிய கோடிங்காக என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த மந்திர உச்சாடனத்தை செய்ய வேண்டும். நாம் மந்திர உச்சாடனத்தை செய்ய 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 அதற்கான கோடிங், அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது அதனை எளிமையாக சென்றடைகிறது. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியானது தூண்டப்படுகிறது. இந்த சூப்பர் கம்ப்யூட்டருங்கிறது ரொம்ப நல்லா வேலை செய்யுது. இது நான் ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். ஆனால் மந்திர சக்தி அப்படிங்கிறது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறை சக்தியை உணர்வதற்கு, அதனை பலப்படுத்துவதற்கு நமக்கு பெரிதும் துணை புரிகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த மந்திரங்களுக்கான அர்த்தங்களை பார்க்கும் பொழுதே நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த அர்த்தங்கள்ல பார்த்தோம்னா, ஒரு காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த காயத்ரி ஜபத்தினை தினந்தோறும் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கான்னு சொன்னா, அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி தெரியுமா? இந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பொருளை எப்படி இருக்கும்னா, இந்த உலகமே உருவாவதற்கு காரணமான அந்த பிரபஞ்ச ஒளியினை நான் தினந்தோறும் துதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். இந்த பிரபஞ்ச ஒளி, இந்த இயற்கையை வணங்குகிறேன். இந்த இயற்கையோடு சூழ்ந்த இந்த உலகிலே நான் வாழ்வதற்கு எனக்கு தேவையான வலிமைகள் அத்தனையும் வந்து சேர வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த மந்திரங்களினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கும். அதாவது இதன் மூலமாக இந்த இயற்கையும் பலப்பெற வேண்டும், இயற்கையும் நல்லபடியாக சீரான முறையில் இயங்க வேண்டும், என்னை சுற்றி இருப்பவர்களும் நலம் பெற வேண்டும், நானும் வலிமையுடன் இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிரார்த்தனையாகவே இருக்கும். ஆக இந்த மந்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி இது ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். மந்திர, யந்திர, தந்திர அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவா. யந்திரம் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஒரு யந்திரம்னு சொன்னா ஏதோ ஒரு செப்பு தகடிலே ஒரு கோலத்தினை வரைந்து வைத்திருக்கிறாள் என்பது போல் நாம் புரிந்து வைத்திருப்போம். இந்த யந்திரம் என்பது கூட எதற்கு? இந்த செப்பு தகடுங்கிறது கூட இந்த வெளியிலே இருக்கக்கூடிய அந்த சக்திகளை ஒன்றாக அந்த இடத்திலே ஈர்ப்பதற்காக. அது எப்படி செயல்படுகிறதுன்னு பார்த்தா, ஒரு ஏரியல் மாதிரி செயல்படுறது, ஒரு டவர் மாதிரி செயல்பட்டு வெளியிலே இந்த அண்ட வெளியிலே பறந்து இருக்கக்கூடிய சக்திகளை அந்த யந்திரமானது ஈர்க்கிறது. அதற்கு துணை புரிவதற்குத்தான் இந்த மந்திரமும் பலம் தருகிறது. இந்த மந்திரத்தை உச்சரிக்க 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 வெளியிலே இருக்கக்கூடிய அந்த அண்ட வெளியிலே பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த நேர்மறை சக்திகள் நமக்குள்ளாக சேர்ந்து விடுகிறது. அந்த தெய்வ சக்தி என்பது நமக்குள்ளாக இறங்குகிறது. அதன் மூலமாக நம்முடைய மனமும் செம்மையடைகிறது, ஆன்மமும் பலம் பெறுகிறது. இந்த ஆன்ம பலம் என்பது மந்திர உச்சாடனத்தின் மூலமாக கிடைக்கிறது. ஆனால் அந்த உச்சாடனம் என்பது தெளிவான உச்சரிப்பாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் மந்திரோபதேசத்தினை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்வார். குரு மூலமாக, ஏதேனும் ஒரு குருவின் மூலமாக
அந்த மந்திர உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மந்திர உபதேசமானது சரியான முறையில இருக்க வேண்டும், சரியான முத்திரையுடன் கூடியதாக இருக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக ஒரு திரைப்படத்தை கூட சொல்லலாம். நம்முடைய சூப்பர் ஸ்டார் ஒரு பாபான்னு ஒரு சினிமா எடுத்திருப்பார். அந்த படத்துல பார்த்தோம்னா அங்க அவர் ஒரு முத்திரையை வச்சுட்டு ஒரு மந்திரத்தை ஜபம் செய்வார். அந்த மந்திரம் என்னங்கிறத அந்த ஒரு சாமியார் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சு அவரும் அந்த மந்திரத்தை, அந்த முத்திரையை உபதேசித்து இந்த மந்திரத்தை எல்லாரும் சொல்லுங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் திடீர்னு பார்த்தோம்னா அந்த கையில ஏதோ ஒரு எண்ணெய் மாதிரி பட்டு அவருடைய முத்திரையானது மாறிவிடும், உச்சரிப்பு மாறிவிடும். அதன் மூலமாக அவர்கள் எதிர்பார்த்த பலன் என்பது கிடைக்காமல் போய்விடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆக ஒவ்வொரு மந்திரமும் எப்படி அந்த மந்திரமானது இவர்களுடைய ஆன்ம பலத்தினை அது அதிகரிக்க செய்கிறது. அதன் மூலமாக நாம் நல்லபடியாக வாழ்கிறோம், நம்முடைய உடல் ஆரோக்கியம் பெறுகிறது என்பதோடு இந்த இயற்கையும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த இயற்கை சூழ்ந்த இந்த உலகிலே இந்த மந்திர உச்சாடனம் என்பது எல்லோருக்கும் அவசியம் தேவைப்படுகிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.